அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா மெகா அட்டாக் ஒன்றை யுக்ரைனின் மீது நடத்தியிருக்கிறது நண்பர்களே. இதில் யுக்ரைனுடைய இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் நகரம் உருக்குலைந்து போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் இந்த கார்கிவ் மற்றும் இன்னொரு நகரமான சுமி ஆகிய இரண்டு நகரங்களின் மீது நேற்று தாக்கி இருக்குது. இதில் கடும் சேதம் ஏற்பட்டிருக்குது. ரஷ்யா இந்த மாதிரி கடுமையான தாக்குதல் நடத்தியிருந்தாலுமே கூட யுக்ரைன் தன்னுடைய பங்குக்கு தானும் சும்மா எல்லாம் இருக்கல நண்பர்களே. நேற்றைய தினம் ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி யுக்ரைன் பல தாக்குதல்களை நடத்தி இருக்குது. ரஷ்யாவுடைய பெல்கராட் அப்படிங்கிற ஒரு நகரத்தின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்குது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட வகை ஏவுகணையை அது பயன்படுத்துச்சு இந்த யுக்ரைன் அப்படின்னும் அது இப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறவும் செய்திருக்குது. ரஷ்யாவும் யுக்ரைனும் இப்படி மாறி மாறி கடுமையான தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க. இந்த உச்சகட்ட போருடைய கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. ரொம்பவுமே சுவாரஸ்யமான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதை தட்டி அதில் ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோ உங்களை வந்தடைந்து சேரும். அன்றைய தினம் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ் செய்திகள் சுட சுட உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். கடந்த 24 மணி நேரம் ரஷ்யா யுக்ரைன் போர்ல ஒரு மைல்கல் அப்படின்னு ரஷ்ய அதிகாரிகள் விவரிச்சிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் யுக்ரைனை பயங்கரமா போட்டு தாக்கி இருக்குது ரஷ்யா. ரஷ்யாவே இந்த தாக்குதலை தங்களுடைய மெகா அட்டாக் அப்படின்னு தான் அவங்க அதை விவரிச்சிருக்கிறாங்க. யுக்ரைனுடைய இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் நகரத்தை தான் டார்கெட் பண்ணியிருக்குது ரஷ்யா. அந்த நகரத்தில் பல இடங்களை தங்களுடைய கைடட் மிசைல்களை கொண்டும் ராக்கெட்டுகளை கொண்டும் காமிகேசே ட்ரோன்களை கொண்டும் தாக்குதலை நடத்தி இருக்குது ரஷ்யா. இதுல ரஷ்ய ஏவுகணைகள் பல மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற பல அடுக்குமாடி கட்டடங்கள், அது மட்டும் இல்ல பள்ளிகள், பள்ளி விளையாட்டு மைதானங்கள் அப்படின்னு பொதுமக்கள் வாழ்கிற இடங்களை ரஷ்யா டார்கெட் பண்ணி இருக்குது அப்படின்னும், இதுல 14 வயது சிறுமி ஒருத்தி உயிரிழந்திருக்கிறா அப்படின்னும் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, ரஷ்யாவுடைய இந்த கொடூர தாக்குதலை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா உடனடியாக மேற்கத்திய நாடுகள் எங்களுக்கு உதவி செய்ய வேணும். மேலும் பல பில்லியன் டாலருக்கு அவர் இன்னும் ஃபண்டு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, மேற்கத்திய நாடுகள் கொடுக்கிற அந்த ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி நாங்க ஏவி தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேணும் அப்படின்னு நேற்றைய தினம் மறுபடியும் ஒரு முறை மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுத்திருக்கிறாரு. நேற்றைய தினம் ரஷ்யா என்ன சொல்லி இருக்குது அப்படின்னாக்க, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் யுக்ரைன் அனுப்பின 158 ஆளில்லா போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லி இருக்குது. அதே சமயத்தில் யுக்ரைன் தாங்க கடந்த 24 மணி நேரத்தில் பெரும் வெற்றியை கண்டதாக அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, யுக்ரைன் தன்னுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற ரஷ்ய பகுதிக்குள்ள ஊடுருவுச்சு இல்லையா, அங்க இருந்து ரஷ்யாவுக்குள்ள கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருது. நேற்றைய தினம் யுக்ரைன் என்ன பண்ணியிருக்குது, வேம்பயர் ராக்கெட்ஸை ஏவி பெரும் சேதத்தை ரஷ்யாவில் விளைவிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவில் ஒரு ஆயில் ரிஃபைனரியை டார்கெட் பண்ணி இந்த வேம்பயர் ராக்கெட்ஸை ஏவுனதாக சொல்லப்படுது. இந்த வேம்பயர் ராக்கெட்ஸை யுக்ரைன் ஏவுனது தான் இப்பொழுது மிகப்பெரிய சர்வதேச சர்ச்சையாக வெடிச்சிருக்கு நண்பர்களே. ஏன் அப்படின்னா, இந்த வேம்பயர் ராக்கெட்ஸ் இருக்குதுல்ல, இதை யுக்ரைனுக்கு வழங்கிய நாடு செக் ரிப்பப்ளிக், செக் குடியரசுன்னு சொல்லுவாங்க. இந்த செக் குடியரசு நேட்டோ அமைப்புடைய ஒரு அங்கத்தினர் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க சொல்ல வேணும். ஏற்கனவே ரஷ்யா பலமுறை வார்னிங் கொடுத்திருக்குது. நேட்டோ உறுப்பினர்களுடைய ஆயுதங்கள் ஏதேனும் ரஷ்யாவுக்குள்ள வந்ததுன்னா நாங்கள் நேட்டோவை நாங்கள் திருப்பி அடிப்போம், நேட்டோ நாடுகளை நாங்கள் நேரடியாக தாக்குவோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு முறைக்கு பல முறை அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த செக்கோஸ்லாவாக்கியா வழங்கிய வேம்பயர் ராக்கெட்டுகளை ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரி அடிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாரு.
இது ரஷ்யாவை வெகுண்டு எழச் செய்திருக்குது. இதற்கு கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்குது ரஷ்யா. அது சரி, இந்த வேம்பயர் ராக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேம்பயர் ராக்கெட் அப்படிங்கிறது ஒரு விதமான ராக்கெட். அது வெஹிக்கிள் அக்னாஸ்டிக் மாடுலர் பேலட்டைஸ்ட் ஐஎஸ்ஆர் ராக்கெட் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற முழு பெயரை கொண்டது. அதைத்தான் சுருக்கி வேம்பயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேம்பயர் ராக்கெட்டுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது நம்ம கேமராவையெல்லாம் கழட்டி ஒரு கிட் மாதிரி வச்சுட்டு பேக் பண்ணிட்டு போறோம்ல, அந்த மாதிரி இந்த ராக்கெட்டு ஒரு கிட் வடிவத்தில் வருது. அதை சுலபமாக வண்டியில் வச்சு தூக்கிட்டு போயிட்டு எங்கே நமக்கு அதை அசம்பிள் பண்ணமோ அங்கே கிட்ட திறந்து நாம் அசம்பிள் பண்ணி அங்கேருந்து நம்ம ஏவ முடியும். இதை சின்ன சின்ன வாகனங்களில் கூட வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு போர்ட்டபிளான ஒரு கிட்டு, ஆனால் ரொம்ப இஃபெக்டிவான ஒரு கிட்டு. அதுவும் எப்படின்னா, இது ஒரு கைடட் ராக்கெட் மாதிரி. அந்த டார்கெட்டை குறித்து நாம் கைடு பண்ணோம்னா கரெக்டாக அந்த குறிக்கப்பட்ட டார்கெட்டில் போய் கரெக்டாக அடிக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த வேம்பயர் ராக்கெட்ஸ். இந்த ராக்கெட்டுகள் தான் இப்பொழுது ரஷ்யாவில் பெரும் சேதத்தை விளைவிச்சு வருது. இந்த பகுதியில் ரஷ்யா யுக்ரைனை எதிர்கொண்டு கடுமையான சண்டையும் இட ஆரம்பிச்சிருக்குது. அதே சமயத்தில் யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் ரஷ்ய இராணுவம் வேகமாக யுக்ரைனுடைய பகுதிகளை தன்வசப்படுத்திக்கிட்டே முன்னேறிக்கிட்டே வருது. குறிப்பாக டானட்ஸ் பகுதி முழுவதையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்குது ரஷ்யா. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கான போர் இப்பொழுது உச்சகட்டத்தை அடைந்திருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக ஜெலன்ஸ்கி மேற்கத்திய நாடுகளிடம் கெஞ்சி கதறி கூத்தாடி சண்டை போட்டு அழுது பிறண்டு, இந்த பிள்ளைகள்லாம் பிடிவாதம் பிடிக்கும்ல, திருவிழாவில் போனால் முட்டாய் வாங்கி கொடுங்கன்னு, அந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சி அழுது பிறண்டுகிட்டு இருக்கிறாரு. எதற்குன்னா, மேலும் எங்களுக்கு ஆயுதங்களை கொடுங்கள், மேலும் எங்களுக்கு பணம் ஃபண்டிங் கொடுங்க, அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுக்குற ஏவுகணைகளை விமானத்தை எல்லாத்தையுமே ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி தாக்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு மனுஷன் ஒத்த காலில் நிற்கிறாரு. யுக்ரைனை நாசமாக்கி தரமட்டமாக்கி அதை அழிக்காம இந்த மனுஷன் விடமாட்டாரு போல் இருக்குது. அப்படிங்கிறதான் இப்பொழுது சர்வதேச வல்லுநர்கள் பேசுகிற பேச்சாகவே இருக்குது. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்னைக்கு அந்த நாட்டுடைய அதிபரானாரோ அன்றையிலிருந்து யுக்ரைன் மக்கள் படாத பாடுபட்டு வர்றாங்க. ஒரு நடிகனை, ஒரு காமெடியனை, ஊரெல்லாம் காமெடி பண்ணிட்டு தெரிஞ்ச, ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கூட ஆகாத, ஒரு பெரிய வெற்றியை கூட காணாத, அரசியல்ல எந்த அனுபவமுமே இல்லாத ஒரு சிரிப்பு நடிகனை யுக்ரைனுடைய அதிபராக்குனதுக்கான விளைவை இன்றைக்கு யுக்ரைன் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ராஜதந்திர வல்லுநர்கள் சொல்லுகிற விஷயமாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.